சங்கீதம் 119வது வசனத்துல 1லிருந்து வாசிக்கப்போம். இன்றைய வேத வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்ம இந்த நாள்ல கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு அருளியிருக்கார். ஆமென். அல்லேலூயா. என கர்த்தர் வேதத்தில் ஏன்னா நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாள் இந்த நாள்ல கூட நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம தேவனோட வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவரோட வார்த்தையின்படி பிரமாணத்தின்படி நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு தீங்கும் நேரிடாது. ஆமென். அல்லேலூயா. தீங்கான காரியத்தை நம்ம எதுவுமே நம்ம செயல்படவே மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம வாசித்து நம்ம இருதயத்துல நிறுத்துறோமோ அந்த அளவுக்கு தேவன் கண்களுக்கு முன்னாடி நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனோட வார்த்தையை நம்ம வாசிக்க ஒரு தேன் கூடு மாதிரிதான். ஏன்னா ஒரு வார்த்தை கூட இருக்குது. ஏன்னா ஒரு கரும்பாலையில ஒரு கரும்பு வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஜூஸ் குடிக்க போவோம். அப்ப அங்க போகும்போது பார்க்கும்போது கரும்பு ஒண்ணு வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா அது மென்னு வாயெல்லாம் புண்ணாயிரும். அப்பனா நம்ம என்ன செய்யணும்னா அந்த கரும்புல அந்த மிஷின்ல கொடுப்பாங்க. உள்ள போயிட்டு கொடுத்தோம்னா கிளாஸ்ல 2 கிளாஸ்ல கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அது சுவையாகவும் தித்திப்பாகவும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அது போலதான் தேவனோட வார்த்தைய நம்ம இருதயத்துல வாசிக்கணுமா. ஏன்னா மேலோட்டமா வாசித்த போனா நம்ம ஒரு புக்ஸ் மாதிரிதான் நம்ம வாசிட்டு போவோம். அப்பனா நம்ம இருதயில் நிப்பாட்டி வேதத்தில நம்ம பிரியமா இருக்கணுமா. பிரியமா இருந்து ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது நம்ம இருதயத்துல இருந்து வாசிக்கும் போது தேவனோட மகிமையை காணலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த மிஷின்ல கொடுக்கும் போது அந்த கிளாஸ்ல கொடுப்பாங்க. அப்ப தித்திப்பா சுவையா இருக்கும். அப்ப ஈஸியா குடிச்சிடலாம். அப்ப அதுதான் நம்ம ஈஸியா எப்படி குடிக்கிறது அப்படின்னா அந்த மிஷின்ல கொடுத்த உடனே அது உள்ள போனோம்னா சக்கை தனியா வந்துடுது, ஜூஸ் தனியா வந்துடுது. அது மாதிரிதான் நம்ம இருதயத்துல வச்சு படிக்கும் போது கண்டிப்பா தித்திப்பான ஜூஸா மாறுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அது போல நம்ம வாயில எவ்வளவுதான் நீங்க மென்னு சாப்பிட்டாலும் அது ஒரு சலை சாப்பிடும்போது பூரா புண்ணாயிரும், வாய் வலிச்சிரும், எவ்வளவு காரியம் இருக்குது. இவன் மேலோட்டம் படிச்சா நமக்கு எதுவுமே புரியாது. அப்படின்னா தேவனோட வார்த்தையை நிறுத்தி தானித்து படிக்கும் போது கண்டிப்பா கரும்பு போல நமக்கு சுவையாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்படுத்தப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனோட பிரமாணத்தை நம்ம எப்படி கை கொள்ளணுமா? முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளணுமா? ஆமேன். அல்லேலூயா. அப்ப தேவனோட பிரமாணம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம முழு உள்ளத்தோட தாவீது சங்கீதக்காரன் போல முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம செயல்படும் போது அப்ப கர்த்தர் அவரை விட்டு விலகவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் கர்த்தர் அவரோடையே இருந்தார். அப்பனா தேவன் நம்மளோடு இருக்கணும்னா அவரோட பிரமாணத்தை நம்ம கை கொள்ளுவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவர் பிரமாணத்தை கை கொண்டு அதன்படி செயல்படுவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவரோட பிரமாணத்துல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம தவறான பாதைகள்லயோ தவறான சிந்தனைகளையோ தவறான காரியங்களையோ யாரையும் காயப்படுத்துறதோ துக்கப்படுத்துறதோ எதுவுமே நம்ம இருதயத்துல வரவே வராது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கட்டளையில் நமக்குள்ள இருக்குது. ஏன்னா 10 கட்டளையில் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நான் அதிகத்திலும் அதிகாரியாக்குவேன் சொல்லுகிறார். அப்ப கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் என்று கூட தேவன் இந்த நாள்ல கூட பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும்
வாலிபன் எதனால் சுத்தமாக்கி கொள்ளுவான்? எதனால் சுத்தமாக்க முடியுமா? எதனாலையும் நம்ம சுத்தமாக்கவே முடியாது. வாலிபன் தேவனோட வசனத்தினாலதான் சுத்தமாக்கி கொள்ள முடியுமா? ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த நாள்ல உலக காரியங்கள் எப்படி எப்படியா போய்கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவோ இச்சை வெளி பாவ வழிகள்ல ஏன்னா உலக அடிமையாய் போய்கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாள்ல எல்லாம் வாலிப பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா தேவனோட வசனத்தினால அவர்களை சுத்தம் பண்ணி கொள்ள முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவனிடம் அவர்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள்ட்ட ஒப்பு கொடுக்கும் போது என கண்டிப்பாக அவர்கள் பாவம் கழுவப்படும். அவரே பரிகாரியா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொன்றும் ஏன்னா பாவத்தை ஒவ்வொரும் ஒப்பு கொடுத்து தேவன்கிட்ட கொடுத்து பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆமென், அல்லேலூயா. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருவரும் பாவத்தை மறைத்தா நம்ம வாழ்வடவே முடியாது. அப்பனா அறிக்கை செய்து விட்டு விடுகும் போது தேவன் என்ன சொல்லுதுன்னா, வாலிபன் தன் வசனத்தினால் சுத்தம் செய்து கொள்ளுவான். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை வைத்து நீதிமொழியில் எழுதியிருக்கிறது போல நம்ம பாவத்தை ஒரு நாள் மறைக்காதபடி அறிக்கை செய்து இந்த நாள்ல கூட வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாராவது தவறு செய்திருந்தால், தேவனுக்கு எதிரான காரியமாய் இருந்தால் அதெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இந்த நாள்ல நீங்கள் இரக்கம் பெற போகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல வசனத்தினால் நீங்க சுத்தமாக போகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. தேவன் பிரமாணத்துல ஏன்னா கர்த்தர் வேதத்தில் நம்பிக்கையா இருக்க மனசனோ பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா. வேத வசனத்தில் எல்லாரும் நம்பிக்கையா இருங்கள், நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கும்படி தேவன் இந்த நாள்ல கூட நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட தகப்பனே கர்த்தாவே சங்கீதம் 119 தகப்படி நாங்க தானித்தோம் சுவாமி. கர்த்தாவே அதன்படி ஆண்டவரே வேதத்தை உண்மையாக ஆண்டவரே ராஜா சோத்திரிக்கிறோமப்பா. நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லும் வசனப்படி ஆண்டவரே நாங்க நம்பிக்கையாய் இருக்க ஆண்டவரே ராஜா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே உண்மை பற்றி கொள்ள உண்மை மேல் வாஞ்சையாய் இருக்க ஆண்டவரே நாங்க செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வேளையில கூட சுவாமி கர்த்தாவே இன்னும் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே வாலிப பிள்ளைகள் வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலத்துல ஆண்டவரே கடுமையான காலம் ஆண்டவரே, கடைசி காலம் ஆண்டவரே. யாராவது பிள்ளைகள் பாவலி இச்சை வழி பாவலி இருக்கிற பிள்ளைகள் நாங்க எதனால ஆண்டவரே நாங்க சுத்தமாவோம், நாங்க எதனால ஆண்டவரே நாங்க எப்படி இந்த பாவத்துல நாங்க விடுதலை ஆகும்னு சொல்லி ஏங்குற பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல அந்த வார்த்தை பலப்படுத்தட்டும் சுவாமி. கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் வசனத்தினால் அவர்கள் சுத்தமாகும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அறிக்கை செய்து பாவத்தை ஆண்டவர் விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான்னு சொன்ன வேதவசனப்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. வசனத்தினால சுத்தமாகும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் சுவாமி. கர்த்தாவே இந்த வசனம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் பலப்படுத்துங்க. எல்லோரோடும் நீர் உங்க கரம் வெளிப்படும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா மக்களையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவருக்கும்